Chapter 4 Exercise 4.2ல 6th sum போட போகிறேன் இப்போ. A cottage industry produces a certain number of pottery articles in a day. Pottery articlesனால் என்னது? இந்த மண்பாண்டங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. It was observed on a particular day that the cost of production of each article was 3 more than twice the number of each articles produced on that day. Okay, இங்கே என்ன சொல்கிறாங்க? The cost of production of each article, eachனா one ma, each article was 3 more than twice the number of articles produced on that day. இது second condition. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the certain number of pottery articles produced in a dayனா எவ்வளோ ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னுங்கிறது அவங்க கொடுக்கல. அப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் வந்து 3 more than twice the number of articles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது செகண்டு. நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன் தட் டே வாஸ் 90 rupees. டோட்டல் காஸ்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 90 rupees ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Find the number of articles produced and cost of each article. Number of articles produced சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ அது என்னது? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நம்ம. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். கிவன் என்னது? நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு 3 more than 2 times number of articles. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்னென்னு எடுத்திருக்கோம்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதாங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஈச் ஆர்டிக்கல்னா 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் equal to 90 rupees. ஓகே, equal to 90 rupees. இதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, listen here. number of articles என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பிரஷன், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க. 3 more than 2 times number of articles. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து 90 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து டோட்டல் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே 1 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிக்கல் முதல்ல கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல்ஸ். 1 ஆர்டிக்கல். இப்போ காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிக்கல் கண்டுபிடிச்சாதான் நம்ம இதையும் ஈக்குவேட் பண்ண முடியும். பிகாஸ் போத் ஆர் காஸ்ட். இதுவும் 1 ஆர்டிக்கல், இதுவும் 1 ஆர்டிக்கல். ஓகே, தென் ஒன்லி வி கேன் ஈக்குவேட் 3 + 2x ஈக்குவல் டு ருபீஸ். ஓகேவா? இந்த யூனிட்டரி மெத்தட்லலாம் நம்ம போடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து டோட்டல் காஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், ஒரு ஐட்டத்தோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 90 rupees. ஓகேவா? 90 rupeesக்கு நான் ஒரு 9 பென் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 90 rupeesக்கு 9 பென் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு பென்னோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? 90 divided by 9. டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ என்ன பண்ணும்? நமக்கு ஒரு பெண்ணோட காஸ்ட்டு எவ்வளோனுங்கிறது தெரிஞ்சிடும்.
இப்போ அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் வேணும் இல்லையா? அப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிக்கலுக்கு என்னது? காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல், காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் ஈக்குவல் டு total cost divided by number of articles. ஓகேவா? இப்போ இதுதான் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ இருக்குது நமக்கு? 90 rupees. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கலை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் வந்து 90 rupees பை எக்ஸ். இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இப்போ 1 ஈக்குவல் டு 2. ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். இதுவும் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், இதுவும் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? 3 plus 2x equal to 90 by x equal to, இப்போ இந்த x வந்து டிவிஷனில் இருக்கு இல்லையா? ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ x 3 plus 2x equal to 90. இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே மல்டிப்ளை ஆகும் டேர்ம்ஸு. இப்போ எக்ஸ் இன்ட்டு 3 3x ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 90. இப்போ ஆர்டர்னா 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3x. இந்த 90யை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 2x ஸ்கொயர் plus 3x minus 90 equal to 0 na ax square plus bx plus c equal to 0. இப்போ இதை factorization பண்ணிடுவோம். இப்போ எதுவும் டிவைட்லாம் பண்ண முடியாது. ஸோ sum of the root என்னது? plus 3. sum of the root plus 3, product of the root constant terமையும் coefficient of x squared multiply பண்ணணும். ஸோ that is minus 180. ஓகே, ஸோ மல்டிபிள்ஸ் எழுதும் போது என்ன எழுதுவோம்? நம்ம ஈஸியாக எழுதி பார்க்கணுன்னா 180 கரெக்டாக. ஸோ 180 9 2s are 18, then 3 பண்ணால் 30, then 3 10 3s are 30, then 2 5. ஓகேவா? ஸோ 5 2s are 10, then 3 2s are 6, 6 3s are 18. ஃபேக்டர்ஸ் எழுதுனா இங்கே வந்து 5 2s are 10, then 3 3s are 9, 9 2s are 18, 18 into 10, 18 into 10 வந்து 180 வருது. தென் 5 3s are 15, தென் 15 into 3 2s are 6, 6 2s are 12 வருது. 15 into 12 180, தென் 3 2s are 6, 6 பண்ணும்போது 30 into 6 வரும். 6 3s are 18 180. ஸோ இதுக்கப்புறம் எடுத்தாலாம் நம்மளுக்கு வந்து சம்ம வந்து 3 வரணும் இல்லையா? இப்போ 18 minus 10 வந்து 8 வரும். 18 minus 10 வந்து 8. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். 15 minus 12 வந்து 3 வருது இல்லையா? 15 minus 12 வந்து 3. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். 30 minus 6 நோ. அப்போ 15 அண்டு 12 நம்மளோட ஃபேக்டர்ஸு. ப்ராடக்ட் என்ன வருது? மைனஸ் 180. இப்போ இங்கே மைனஸ் வரணுன்னா என்ன செய்யணும்? மைனஸ். இப்போ சம்மில் வந்து ப்ளஸ் வந்திருக்கு. அப்போது பிக்கர் நம்பரில் ப்ளஸ் சைன் வரணும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். 15க்கு வந்து ப்ளஸ்ஸு, 12க்கு வந்து மைனஸ்.
15 minus 12 equal to 3. 15 minus 12 equal to plus 3. Okay. So, இப்போ இங்கே factors எழுதும் போது எப்படி எழுதுறது? இங்கே plus 3, இங்கே minus 180. So, factors வந்து 15 and minus 12. Okay. இப்போ இந்த coefficient of x squared வந்து 2 இருக்கு இல்லையா? அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணணும். 2 ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே அப்படியே தான் இருக்குது. 15 by 2 டிவைட் பண்ண முடியாது. 1 2s are 2, 6 2s are 12. This is minus 6. So, இப்போ factors எழுதும் போது எப்படி எழுதுவோம்? x plus 15 by 2, then x minus 6 equal to 0. இப்போ x 15 by 2 equal to 0 or x minus 6 equal to 0. So, இங்கே x equal to minus 15 by 2, then x equal to plus 6. Okay. இப்போ வந்து x equal to minus 15 by 2 வருது, x equal to 6 வருது. x equal to 6 வருது இல்லையா? xங்கிறது என்ன நமக்கு? இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து நெகட்டிவில் வராது. அப்போ இது நெகட்டிவ் நம்பர்னுங்கிறதுனால இது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெகட்டிவ் நம்பர்னுங்கிறதுனால இட் இஸ் நாட் டேக்கன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸுங்கிறது நமக்கு என்னது? 6. number of articles equal to 6. அடுத்தது cost of each article கண்டுபிடிக்கணும் இல்லையா? cost of each article என்னது? 90 by x. cost of each articles என்னது? 90 by x. 90 rupees by x. x வந்து 6. இப்போ டிவைட் பண்ணும்போது 2 3s are 6 and 3 3s are 9, 30. So, இதை டிவைட் பண்ணும்போது 1 2s are 2, 1 2s are 2, balance 1, 5, 15. So, the cost of each article is 15 rupees. So, number of articles 6 and cost of each article is 15. Thank you.